நாம பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம். ரீசெண்டா ப்ரோவோட வீடியோஸை நீங்களும் பார்த்துருப்பீங்க. எஸ் ஆப்வியஸ்லி அவர் ஸ்டேபிளா இல்லாத மாதிரி தான் தெரியுது. பட் நான் அந்த வீடியோவை பார்த்த உடனே நினைச்சு கவலைப்பட்டது கமெண்ட் செக்ஷன் தான். பிகாஸ் இவங்கள மாதிரி இருக்கிற பீப்புள் இந்த டைம்ல எல்லாத்தையும் ரொம்ப சென்சிட்டிவா பார்ப்பாங்க. அண்ட் நம்ம ஊர்ல சும்மா ஏதாவது கிரிஞ்சு பண்ணாலே போட்டு கிளின்னு கிழிச்சிருவாங்க. ப்ரோக்கெல்லாம் ரொம்ப வல்கரா கமெண்ட்ஸ் வந்திருக்கும்னு நினைச்சேன். பட் நான் அங்க பார்த்தது டோட்டலா வேற. உங்களுக்கு என்ன ஆச்சு? ப்ரோ நீட்ஸ் கவுன்சிலிங். இவரோட லொகேஷன் யாருக்காவது தெரிஞ்சு அனுப்புங்க, நான் போய் பார்க்குறேன். ப்ரோ ஃபர்காட் ஹூ இஸ்னு ஏகப்பட்ட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் தான் என்னால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு நல்லா தெரியுது எங்க ட்ரோல் பண்ணணும், எந்த பாயிண்ட்ல பண்ணக்கூடாதுன்னு. சோ பீப்புள் ஆர் ரியலி கேர் அபவுட் ஹிம். அண்ட் அதை பார்க்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, ஏன் இப்படி ஆனாருன்னு தெரியாது. சில பேர் இவர் நடிச்ச படங்கள்ல இருந்து இவருக்கு பேமெண்ட் வரலன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்காம டிப்ரெஷன்ல எப்படி ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. பட் இப்ப அவருக்கு தேவையானது அன்பு மட்டும்தான். ஆல்ரெடி அதான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபைன். உங்க எல்லாரோட கமெண்ட்ஸும் கண்டிப்பா அவருக்கு ஆறுதலா இருக்கும். சீக்கிரமா கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புவோம். அண்ட் நாளைக்கு இதே மாதிரி இன்னொருத்தர் வீடியோ பண்ணாலும் அவரை